ஹாய் வீப்ஸ், இந்த வீடியோவில் ஃபயர் ஒர்க்ஸ் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சைஃபை அனிமி. ரொம்ப ஷார்ட்டாக அனிமியோட ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னா, வந்தான் பேசினா மாட்டினா ரிப்பீட்டு, வந்தான் பேசினா மாட்டினா ரிப்பீட்டு, வந்தான் பேசினா மாட்டினா ரிப்பீட்டு, வந்தான் பேசினா மாட்டினா ரிப்பீட்டு, திருப்பியும் வருவான், பேசுவான், மாட்டுவான், ரிப்பீட்டு. என்னடா மாநாடு படம் டைலாக் மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக ஸ்டோரியும் அப்படி தான் இருக்கும். ஹீரோ அஸ் யூஷுவல் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான். அவனை சுற்றி எப்போதுமே ஒரு 4 பேர் இருப்பாங்க. ஒரு நாள் சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது பீச்சுக்கிட்ட ஒரு பொண்ணை பார்க்கலாம். அந்த பொண்ணும் அந்த கடலில் இருந்து ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கிற ஒரு பால் எடுப்பா. இந்த பாலை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீரோக்கு பார்த்ததுமே ஒரு க்ரஷ் வந்துடும், ஆனால் வெளியில் சொல்லிக்க மாட்டான். ஒரு நாள் ஹீரோ, அவனோட ஃப்ரெண்டு அண்ட் ஹீரோயின் 3 பேரும் நீச்சல் குளத்தில் ஒரு போட்டி ஒன்று வச்சுப்பாங்க. யார் நீந்தி வர்றாங்களோ அவங்க சொல்கிறத கேட்கணும் அப்படின்னா அந்த போட்டியோட ரூலாக இருக்கும். அண்ட் இன்னொன்று என்னென்னா, ஹீரோட ஃப்ரெண்டுக்கும் ஹீரோயினும் ரொம்ப பிடிக்கும். அதை ஹீரோக்கிட்டே சொல்லியிருப்பான். இந்த நீச்சல் போட்டியில் ஹீரோக்கு அடிபட்டுரும், ஹீரோயின் ஜெயிச்சிருவா. ஸோ அவளுக்கு பின்னாடி வந்தால் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட இன்னைக்கு நைட் நம்ம ஃபயர் ஒர்க்ஸ்க்கு போகலாம், நீ கூட வா, நான் 5 மணிக்கு உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிடுவா. ஸோ 5 மணி ஆகும், ஹீரோ ஃப்ரெண்டு வரமாட்டான். அதுக்கு பதிலாக ஹீரோ தான் வருவான். அப்போன்னு பார்த்து ஹீரோயினோட அம்மா வந்து அவளை இழுத்துட்டு போக, ஹீரோ டென்ஷன் ஆகி கீழே இருந்து அந்த கண்ணாடி பாலை எடுத்து அந்த பக்கமாக வந்து அவனோட ஃப்ரெண்டை அடிக்க போகும்போது டக்குன்னு கதை பாஸ்ட்டுக்கு போகும். எங்கன்னு பார்த்தா அவங்க 3 பேரும் நீச்சல் போட்டியில் விளையாண்டுருப்பாங்கல்ல, அங்கே வந்துடும். இப்போ ஹீரோ ஜெயிச்சிருவான். ஹீரோ கிட்ட ஹீரோயின் வந்து இன்னைக்கு நைட் நம்ம ஃபயர் ஒர்க்ஸ்க்கு ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவா. அகெயின் 2 பேரும் ஒன்றா போவாங்க. அகெயின் அம்மா வந்து இழுத்துட்டு போவாங்க. இவன் திரும்பி அந்த கண்ணாடி பாலை தூக்கி போடுவான், பாஸ்ட்டுக்கு போவான். ஸோ இது அகெயின் நடக்கும். ஃபைனலாக என்ன ஆச்சுங்கிறது தான் மீதி ஸ்டோரி. நான் இப்போ வரைக்குமே சொன்னதில் நிறைய சொல்லியிருக்க மாட்டேன், பாதி தான் சொல்லியிருக்கேன். சீரியஸாக லூப் ஆகும்போதெல்லாம் வேறு ஸ்டோரி காட்டும் போதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. கம்மியான லூப் தான் காட்டியிருப்பாங்க, ஆனால் கிளைமேக்ஸில் மீதி லூப்பில் இவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்லாம் காட்டும்போது இதையும் அப்படியே வச்சிருக்கலாம்ல அப்படின்னு தோணுச்சு. அண்ட் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், அங்கங்கே 18+ சீன்ஸ் இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. மொத்தமாக எனக்கு இந்த மூவி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பார்க்காதவங்க இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். பார்த்தவங்க உங்களோட கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், வேறு ஒரு மூவி ரிவ்யூவில் அகைன் நம்ம மீட் பண்ணலாம்.